ரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் வருகிற 29ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சிம்மம், துலாம், தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களை கண்டிப்பாக தந்திருப்பார். அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சில பாதிப்பில் கொடுத்துருக்கும். கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டடான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். துலா ராசிக்கும் அப்படி தான். கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ, சில பேருக்கு கோர்ட் வரைக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்வை பார்ப்பதால் தந்தையுடன் மனோபீதம், தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் போக முடியாமல் அவரை தடுப்பது, பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது, வாக்குவாதம் செய்வது, இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் 5ஆம் தேதி, அது 5/1/2024 வரைக்கும் மேசராசியில் செஞ்சிருப்பார். இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது 12 ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்பொழுது இதில் இந்த சிம்மம், துலாம், தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வகையில் 12 ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதுவரை அவர் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். வருகின்ற 29/12/2023 முதல் அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள், திருமண விஷயமாகட்டும், குழந்தைகள் திருமண விஷயமோ, இல்லை நமது வீடு வாங்கி கட்டுவதாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள், தடைப்பட்டு கொண்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே அந்த தடைகள் விளங்கி ஒரு சுபிட்சமான ஒரு தன்மை கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் இதை இப்போ நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்கள்கிட்ட ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ, வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதோ வருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பாதுகாத்து வைக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் பணம் இருக்குன்னு ஆடிடக்கூடாது. நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம், அது செய்யலாம், இதை செய்யலான்னு கற்பனை கோட்டைகள் கட்டி வாழ்வதை விட்டு ஏன்னா 1/5/2024 உங்கள் ஜென்ம குருவாக அது வரப்போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ ஜென்ம குருவாக வரும்போது சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். இன்று நீங்கள் அதை பாதுகாத்தால் அன்று உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தை அந்த குரு பகவானின் பார்வைப்படுவதால் தாயாரின் உடல்நிலை தேரும். ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு மருத்துவரை அணுகி அந்த மருந்துகள் மூலம் ஆரோக்கியம் தாயாருக்கு பெருகும். தாயாரை பரிபூர்ணமாக கவனித்து வாருங்கள். எங்கு சென்றாலும் வீட்டுக்கு வந்தால், அம்மா சாப்பிட்டீங்களா, உடம்புக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே, ஏதாவது டாக்டர்கிட்ட போகணுமா சொல்லுங்கள், பரிவோடு கேட்டு வாருங்கள் தாயாருக்கு. தாயின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது பரிபூர்ண நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வக்ர நிவர்த்தியை பற்றி மட்டும் குரு பேச்சு விஷயம் பிறகு நாம் பேசலாம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியும் குரு பகவான் பார்ப்பதால் இந்த 4 மாதங்களுக்குள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாதங்களுக்குள் நீங்கள் பெற்று வந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதன் மூலம் நாம் பட்ட அனைத்து கடனையும் தீர்த்து
ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அதாவது மனுஷனுக்கு இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். எந்த நேரம் வீட்டு வாசல்னு நம்ம அசிங்கப்படுத்துகிறாங்களோ கடன்காரங்களோ ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதிலேருந்து நீங்கள் விலகி வெளியே வந்து கௌரவமாக சொல்லு, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டேன், உங்களுக்கு தர வேண்டிய கடனை எல்லாம் நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. மனுஷன் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்ந்து போகலாம். ஆனால் கடன் இல்லாமல் ஒரு 2 வாய் சாப்பாடு சாப்பிட முடியல, அந்த நிம்மதிக்கு ஈடான நிம்மதி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கடன் நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயத்தில் எதிர்பாராத வரவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. எதிர்பாராத வரவுகள் என்றால் அதை சற்று நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அது உங்களால் சமாளிக்கப்படக்கூடிய அளவு வருமானமா, இல்லை தேவையில்லாமல் நாளை மறுநாள் பிரச்சனை வரக்கூடிய அளவு உண்டான வருமானமான்னு யோசிக்கணும். ஏன்னா பிரச்சனை வந்து வருமானம் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் கூட இருந்தாங்க, பின்னாலே இடம் ஒரு 10 கோடி ரூபா இருக்குது வச்சுக்கோ, 5 கோடி ரூபா இருக்குது வச்சுக்கோன்னு சொன்னோன்னா, ஆஹா நம்ம சாதிச்சிடலாம் நினச்சிங்கன்னா செமமையாக சிக்கிடுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வரவு ஒரு வருமானம், ஏன் லாட்ரி கூட அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி டூராக கேரளா பக்கம் போனோம், ஒரு லாட்ரி பார்த்து வாங்கின போல் தோணுச்சு, வாங்கிட்டீங்க, பிரச்சனை இல்லை, அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட உங்களுக்கு விழலாம் இல்லையா. அப்போது அந்த மாதிரி வர்ற பணங்கள் லீகலாகவே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பணத்தை நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். அந்த குரு பயிற்சி அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு. எதிரிகளும் உங்களிடம் இருக்கக்கூடிய விரோதத்தன்மையை விட்டு சுமூகமாக பழகுவார்கள். ஒரு நட்பு வட்டாரத்தில் நட்போடு பழகுவார்கள். அப்போ நம்ம ஆள்கிட்டப்பா, நம்ம பங்காளிப்பா, நம்ம சொந்தக்காரர், இவர்கிட்ட போய் நம்ம என்ன பிரச்சனையை பண்ணுறது, எதுக்கு போட்டு இது மாதிரி இல்லாத இது மாதிரி, சரிப்பா வாப்பா விடுப்பா, நடந்து போச்சு, இனிமேல் நாம் நல்லா இருப்போம். அந்த எண்ணத்தில் உங்களை விரோதித்த உங்கள் பங்காளிகள், சொந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் இவர்கள் எல்லாமே சற்று உங்களிடம் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். நன்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 4 மாதங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் விசேஷம். உங்கள் ஆரோக்கியம் மேன்மையடையும், வியாதிகள் குறையும், ஆயுள் பலம் சற்று கூடியிருக்கும். அதே சமயத்தில் இறைவழி நாட்டத்தில் மனதை பரிபூர்ணமாக நீங்கள் செலுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு மீறிய சக்தின்னு ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமாக அது ஏதோ ஒரு பேர், ஆனால் இறைவன் நம்மெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குறோம். அந்த சக்தியை நம்ம மதிக்கணும். அந்த சக்தியை மதிக்க கற்றுக்கிட்டாலே நம்ம பல விஷயங்களை நம்ம சாதிச்சிடலாம். ஏன்னா துன்பம் வரும்போதும் அந்த சக்தி நம்மளை துன்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியை நம்ம கொடுத்துரும். நல்லது வரும்போது பிரச்சனையே இல்லை, சந்திக்கலாம். ஆயுள் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சொன்ன மாதிரி நான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னேன், அது நடப்பதற்குண்டான சாத்தியங்களும் இந்த 4 மாதத்தில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கும் உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த புண்ணிய நதிகளில் சென்று நீராடுவதை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். சமுத்திர ஸ்நானம் செய்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, உடல் தூய்மையோடு மன தூய்மையை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் அதீத முக்கியத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது இப்போ இந்த குரு பயிற்சிக்கு குருவின் பார்வைக்கு என்று ஒரு தன்மை உண்டு அல்லவா. அந்த தன்மை அது நட்பு கிரகமோ நட்பு ராசியோ பகை ராசியோ அதை பற்றியெல்லாம் அதோட பார்வைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை உங்களை வெகுவாக சிறக்க வைக்கும். இப்பொழுது சுபவிரயம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தைகளின் கல்விக்காக வெளியூர்களுக்கு அனுப்புவது, இவை போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் மிகுதியாக கண்டிப்பாக நடக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்து தங்கள் வாழ்வை சிறப்படைய செய்வதற்கு அன்றாடம் நான் தொழும் எல்லாமல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.